லக்ஷ்மீ வல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கண்ணபிரானை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தம்மை யசோதையாகவே பாவித்துக் கொண்டு கண்ணபிரானுடைய திருவிளையாடல்கள் அத்தனையும் முழுவதுமாக அனுபவிக்கின்றார் பெரியாழ்வார். அதற்காகவே பெரியாழ்வார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தவர். முதல் பத்திலே அவனுடைய அந்த சைசவ பருவம் முதற்கொண்டு பல பல செயல்களை எல்லாம் அவனை தொட்டிலே இட்டு தாளாட்டினார். அவனுக்கு செங்கீரை பருவம் என்று ஓரொரு பருவமாக அப்படி சொல்லிக்கொண்டே வந்தவர். அவன் தன்னை அணைத்துக் கொள்ள வேண்டும் ஓடி வந்து என்று அதை சொன்னார். அச்சோ அச்சோ என்று அவன் புறம்புல்கியவாறு என்று முதுகிலே கட்டி கொண்டது என்று இப்படி பல விஷயங்களை தெரிவித்துக் கொண்ட வந்த பெரியாழ்வார். அடுத்தபடியாக இப்பொழுது பெரியாழ்வார் திருமொழியினுடைய 2ஆம் பத்து, அதாவது ஏறக்குறைய நாம் 100 பாசுரங்களை கடந்து விட்டோம் பெரியாழ்வார் திருமொழியிலே. இப்பொழுது 2ஆம் பத்திலே முதல் திருமொழி. இந்த திருமொழியிலே கண்ணபிரான் தன்னுடைய தோழர்களோடு விளையாடுகின்ற காலத்திலே அப்பூச்சி காட்டுதல் என்கிற ஒரு காரியத்தை செய்தான். இப்பொழுது நாம் பூச்சி காட்டுதல் என்று சொல்லுகிறோம். அதாவது மற்றவர்களை பயமுறுத்துவது. அப்படி திடீர் என்று நாம் விளையாடி கொண்டிருக்கிற காலத்திலே மற்றவர்களை பயமுறுத்துகிற செயல் இருக்கிறது, அதற்குத்தான் அப்பூச்சி காட்டுதல் என்று பெயர். சாதாரணமாக இப்படி உலகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் இந்த கண்களினுடைய இறப்பையை உள்ளிமையை வெளியிலே கொண்டு வந்து வைத்து இப்படி விழித்து காட்டி பக்கத்திலே இருப்பவர்களை பயமுறுத்துவார்களாம். இதுக்குத்தான் பூச்சி காட்டுதல் என்று சொல்லுகின்றோம். இந்த செயலையும் கண்ணன் செய்திருக்கிறார். அதை ஒரு 10 பாசுரங்களிலே அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். குழந்தை பருவ விளையாட்டுகள் கண்ணன் எப்படி செய்தான் என்று யசோதை அனுபவிப்பதுதானே அந்த விஷயத்தினுடைய சாரம். அதை பெரியாழ்வார் யசோதா பாவனையிலே தாமும் அனுபவிக்கிறார். அதிலே முதல் பாசுரம் இத்திருமொழியிலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அவனுடைய மேன்மையை தெரிவிக்கிறார். எப்படிப்பட்ட பெரிய செயல்களை எல்லாம் செய்தவன். ஆனால் இங்கே இந்த அவதாரத்திலே, கிருஷ்ணாவதாரத்திலே, அதுவும் சிறிய பருவத்திலே அவன் என்ன செய்கிறான் என்றால் குழந்தைகளோடு விளையாடுகிறான் என்னால் அது அவனுடைய எளிமையை காட்டுகின்றது என்று அந்த மேன்மையையும் எளிமையையும் நாம் சேர்த்து அனுபவிக்கும்படியாக பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. என்ன தெரிவிக்கிறார் முதல் பாசுரத்திலே பெரியாழ்வார் என்னால் மெச்சூது சங்கம் இடத்தான். உலகத்திலே உள்ளவர்கள் அத்தனை பேரும் மெச்சும்படியாக ஊதுகின்ற சங்கமா, அந்த சங்கத்தை இடது திருக்கரத்திலே உடையவன் என்று தெரிவிக்கிறார். மெச்சூது சங்கம் இடத்தான். அவன் என்ன செய்தான்? சங்கை ஊதுகின்ற தன்னுடைய வாயாலே நல்வேயூதி புல்லாங்குழலை எடுத்து ஊதினான் இந்த கிருஷ்ணாவதாரத்திலே என்று அதை தெரிவிக்கிறார். அதற்கு மேலே அவன் பாரத யுத்தத்தை நடத்தினான். அதாவது சங்கத்தை ஊதுகின்றவன் புல்லாங்குழலை ஊதினான் என்னால் அது மேன்மை, இது எளிமை. அதற்கு மேலே அடுத்தது பாரத யுத்தத்தை நடத்தினவன், அது மேன்மை. அப்பூச்சி காட்டுகிறான் என்னால் அது எளிமை. பாரத யுத்தத்தை நடத்தினவன் என்னால் அதை விவரிக்கிறார். பாரத யுத்தம் எப்படி நடந்தது, எதற்காக வந்தது என்று கேட்டால் பொய்ச்சூதில் தோத்த பொறையுடை மன்னர்க்காய். பொய்ச்சூதிலே தோற்றார்கள். உண்மையிலே சூதாடுவதற்கு என்று சகுனி அழைத்தானே, அந்த ஆடுகின்ற சூதை கூட ஒழுங்காக ஆடினானா என்றால் அது சூதாடுவதே தவறு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிலேயும் கூட கிருத்திரிமமான ஒரு சூதாட்டம் என்று தெரிவிக்கிறார். சகுனி இவர்களை எல்லாம் ஏமாற்றி விட்டான் என்று அதுதானே பாரதத்திலே தெரிவிக்கப்படுகிறது. பாண்டவர்களை ஏமாற்றி விட்டான். ஆனாலும் பாண்டவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் பொறையுடை மன்னர். பொறையுடை என்னால் மிகவும் பொறுமையுடையவர்கள். அது சூது தவறான சூது, இதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் வாதம் செய்யவே இல்லை. அவர்கள் அதனுடைய முடிவையும் கூட அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதுதான் அவர்களுடைய பொறுமை. அது மட்டுமல்ல, அவர் பொய்ச்சூதில் தோற்றார்கள் பொறையுடைய மன்னர்களான பாண்டவர்கள். முடிவிலே கூட அவர்கள் என்ன கேட்டார்கள் என்றால், எங்களுக்கு அதிகம் வேண்டாம், ஆளுக்கு 2 ஊர் கொடுத்தால் கூட போறோம்,
நாங்கள் போய்விடுகிறோம் என்று கூட கண்ணனிடத்திலே கண்ணனை கொண்டு தூது அனுப்புகிற காலத்திலே இந்த வார்த்தையும் இங்கே சொல்லப்பட்டது. ஆளுக்கு 2 ஊர் கொடுத்தால் போதும் என்று சொன்னார்களாம். பெரிய ராஜ்யம் கூட வேண்டாம் என்று. ஆனால் அதையும் கொடுக்க மாட்டேன், ஊசிமுனை நிலம் கூட கொடுக்க மாட்டேன் என்று அப்படி கர்வத்துடன் சொன்னான் துரியோதன். அதைத்தான் மேலே பாசுரத்திலே தெரிவிக்கிறார் ஆழ்வார். 10 ஊர் பெறாதவன்று, 10 ஊர் கூட பெற முடியாதவன்று என்ன செய்தான் என்றால், அந்த நல்லவர்களை வாழ்விப்பதற்காக தீயவர்களை அழிப்பதற்காக என்ன செய்தான்? பாரதம் கை செய்த அத்தூதன். பாரத யுத்தத்தை நடத்தினவன் கை செய்த என்னால் முழுவதும் நடத்தினவனே அவன்தானே. அந்த தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் என்று, அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று சொல்லுகின்றார். இங்கே ஒரு ரசமான விஷயம் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த அப்பூச்சி காட்டுதல் என்கிற இந்த பதிகத்தை அரையர் சேவை என்று திருவரங்கம் பெரிய கோவிலிலே எம்பெருமான் முன்னாலே பாசுரங்களை எல்லாம் பாடி அபிநயம் செய்வார்கள் அரையர்கள் என்பவர்கள். அப்படி அவர்கள் அபிநயம் செய்கிற பொழுது ஒரு அரையர் அப்பூச்சி காட்டுதல் என்னால் கண்ணினுடைய இமையை இப்படி வைத்துக் கொண்டு காட்டுதல் தான் என்பது போல வைத்து அப்படி கண்ணினுடைய உள்ளிமையை வெளியுமையாக வைத்து காட்டினாராம். ஆனால் அப்பொழுது கோட்டியிலே அதை பார்த்து கொண்டு எம்பார் என்கிற ஆச்சாரியர் எழுந்தொழி இருந்தார். அவர் சொன்னாராம், கண்ணபிரான் இப்படியெல்லாம் அப்பூச்சி காட்டி இருக்க மாட்டான், திடீரென்று குழந்தைகளுக்கு கூட பயமுறுத்தும்படியாக தன்னுடைய தோளிலே சங்கு சக்கரங்களை இப்படி கையிலே வைத்துக் கொண்டு காட்டி இருப்பான் என்று அரையர் சுவாமிக்கு எம்பார் காட்டினாராம். அதை புரிந்து கொண்டு அரையரும் மறுபடி அதை அபிநயம் செய்கிற பொழுது அப்பூச்சி காட்டுகின்றான் என்பதற்கு இப்படி சங்கு சக்கரங்களை கையிலே வைத்துக் கொண்டிருப்பது போல அப்படி அபிநயம் செய்து காட்டினார் என்ற நிகழ்ச்சி வியாக்கியானத்திலே அப்படி அழகாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது மணவாள மாமுனிகளாலே. அதையும் நாம் சேர்த்து அனுபவிக்க வேண்டும். இந்த பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்தின் முதல் திருமொழி, அதிலே 2ஆம் பாட்டு, அதிலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், அந்த பாரத யுத்தத்தை கண்ணன் எப்படி நடத்தினான், கீழே பாரத யுத்தத்தை நடத்தின பாரதம் கை செய்தா என்று முதல் பாசுரத்திலே சொன்னார். அந்த கை செய்தது எப்படி என்பதை 2ஆம் பாசுரத்திலே காட்டுகிறார். மலைபுரை தோழினால் மலை போன்ற தோளை உடையவர்கள். பாரத யுத்தத்திற்கு வந்த ராஜாக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்னால் மலை போன்ற தோள்களை உடையவர் என்னார். மலைபுரை தோள் மன்னவர், அதுக்கு மேல மாரதர் என்னார், மகாரதர்கள். பல பல காலாட்படைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு அதற்கு தான் தலைமை தாங்கி தேரிலே இருந்து நடத்துபவர்கள் மகாரதர்கள் என்று இதற்கெல்லாம் இலக்கணம் மகாபாரதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மலை போன்ற தோள்களை உடையவர்கள் மகாரதர்கள். அவர்கள் பலர் கொலையான அத்தனை பேர் அழிந்து போகும்படியா நூத்துவரும் பட்டழிய என்னால் இந்த நூத்துவர் துரியோதனாதியர்கள் அவர்களும் அழிந்து போகும்படியாக பார்த்தன் சிலை வளைய திண்டேர் மேல் முன்னின்றான். பார்த்தன் அர்ஜுனன் தன்னுடைய சிலை என்னால் வில், அந்த சிலை வளைய என்னால் அந்த வில்லை வளைத்துக் கொண்டு அர்ஜுனன் நிற்கும்படியாக, அதாவது அர்ஜுனன் வில்லை பிரயோகம் பண்ணும்படியாக வில்லை காரியம் கொள்ளும்படியாக பண்ணினவன் என்ன செய்தான் என்னால், அப்படி செய்தவன் யார் என்னால் கண்ணபிரான் தான். அவன் சொல்றார், பார்த்தன் சிலைவளைய தின் தேர் மேல் முன்னின்ற செங்கண் அலைவலை. செங்கண் சிவந்த கண்களை உடையவனான கண்ணன் அவனை இந்த பாசுரத்தில் அலைவலை என்கிற சப்தத்தாலே சொல்லுகிறார். அளவலை என்னால் என்ன அர்த்தம் தெரியுமோ, அதிகமாக பேசுபவன் என்ன அர்த்தம். அதான் கொஞ்சம் லொடலொடான்னு பேசுறதுன்றாள். அந்த மாதிரி பேசுறவன் தான் அளவலை என்கிற சப்தத்தாலே சொல்லணும். ஏன் அப்படி சொன்னான் என்னால், நான் வில்லை எடுக்க மாட்டேன் என்று அர்ஜுனன் தயங்கி கண்ணனிடத்திலே சரணமடைந்த பொழுது அவனுக்கு ஓர் அத்தியாயத்திற்கு 18 அத்தியாயம் அவனுக்கு பகவத்கீதை உபதேசித்து அவனை போர் புரியும்படி அந்த போரிலே மூட்டினான் அல்லவா. ஆகையினாலே அவனை அளவலை என்கிறார். ஒரு வார்த்தை எடுவில்லை தொடு அம்பை என்று சொல்ல வேண்டி இருக்க அவனுக்கு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம், அவதார ரகசியம் என்ன புருஷோத்தம வித்தியை எத்தனை விஷயங்களை தெரிவித்தான். ஆகினால செங்கண் அளவலை வந்து அப்பூச்சி காட்டு, அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று அத்தை அனுபவிக்கிறார். அதற்கு மேலே 3வது பாசுரம், அதுல என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், அவன் இதற்கு முன்னாலே சிறிய பருவத்திலே என்ன செயல் செய்தான் என்னால், காளியனை அடக்கினான். காளியன் என்கிற விஷப்பாம்பை அடக்கினான்.
அந்த சரித்திரத்தை சொல்லுகிறார். அதுவும் கூட அவருடைய மேன்மை என்றோ காட்டுகிறது. காயுநீர் புக்கு என்னால் அந்த காளியனுடைய விஷத்தாலே காய்ந்து போன ஒரு நீரை உடையதாம். அப்படிப்பட்ட கடம்பு, அந்த பக்கத்துல ஒரு கடம்ப மரம் இருந்துதான். இந்த கடம்ப மரத்துல ஏறித்தான் என்ன பண்ணினான் கண்ணன், அந்த காளியனுடைய தலை மீது குதித்தான். அந்த விஷத்தாலே எல்லாம் பட்டு போயிருந்த காலத்திலே இந்த கடம்ப மரம் மட்டும் எப்படி இருந்தது கண்ணன் ஏறும்படியாக என்று கேட்டார்களாம். அதற்கு சொன்னா, கண்ணனுடைய திருவடி பட்டவாறே கடம்ப மரமும் துளிர்த்து விட்டது என்னார். இவன் திருவடிகளை தாங்கும் அளவிற்கு அந்த கடம்ப மரம் துளிர்த்து விட்டது. அவன் கண்ணால் கட்டாட்சித்த உடனே அந்த கடம்ப மரமும் பூத்து குலுங்கி விட்டதாம். அதனால காயுநீர் புக்கு, அந்த பொய்கை காய்ந்து போன நீரையுடைய அந்த பொய்கையிலே புகுந்தான். கடம்ப மரத்திலே ஏறினான். என்ன செய்தான், காளியன் தீய பணம் என்னால் அவனுடைய அந்த விஷத்தை கக்குகின்ற படங்கள் அதன் மேலே பாய்ந்தான். அங்கே பாய்ந்தது எப்படி பாய்ந்தான், சிலம்பார்க்க பாய்ந்து தன்னுடைய காலிலே அணிந்து கொண்டிருக்கிற சிலம்புகள் எல்லாம் அறுக்கும்படியாக அங்கே பாய்ந்தான். அதற்கு மேலே என்ன செய்தான், அங்கே நின்று கொண்டு வேயின் குழல் ஊதி என்று அந்த புல்லாங்குழலை ஊதினான். அந்த சங்கீதம் இனிமையான பாட்டு, அதற்கு சேர நடனத்தையும் ஆடினான் அந்த காளியினுடைய தலையிலேயே. அப்படி வித்தகன் என்னால் ஆச்சரியமான செயல்களை உடையவன். விஷ தூஷித்தமான அந்த பொய்கையின் அருகே ஒருவரும் செல்லாதிருந்த பொழுது இவன் அருகே சென்றது மட்டுமல்லாமல் அந்த காளியனுடைய தலையிலேயே நின்று நடமாடினானே. அப்படிப்பட்ட ஆச்சரிய பூதன் அவன். வித்தகனாய் நின்ற ஆயன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அப்படிப்பட்டவன் இப்பொழுது இங்கே வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். இப்படி சிறு குழந்தைகளை பயமுறுத்தும் விதமாக இப்படி பூச்சி காட்டுகின்றான் என்று அவனுடைய மற்றொரு செயலை இந்த 3வது பாசுரத்திலே அனுபவித்தார் பெரியாழ்வார். இந்த அனுபவம் இன்னும் இந்த திருமொழியிலே தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.